இந்த வீடியோவில் வந்து யூஎஸ்டி பிடிடி ஓடிசி ஓகேவா? யூஎஸ்டி பிடிடி ஓடிசின்னு வேறு ஒன்றும் இல்லை. இந்த அசெட் நேம் தான் வந்து யூஎஸ்டி பிடிடி ஓடிசி ஓகேவா? அந்த சார்ட்டை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ ஓகேவா? இது வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஓகேவா? ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து 1 மினிட் ஆகும் ஓகேவா? அதை தான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஓகேவா? மோஸ்ட் பைனரி ட்ரேடர்ஸை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் வந்து யூஎஸ்டி பிடிடி ஓடிசி இந்த மார்க்கெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா? இதில் தான் வந்து பக்கு அதிகமாக யூஸ் ஆகும் ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓகேவா? இப்போ எடுத்து பாருங்கள். மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மார்க்கெட் இப்படி அப்பாக்கி பெண்ட் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? இதே வந்து டவுன் ஆகி அப்பாச்சுன்னா வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட் சொல்லியிருப்போம் ஓகேவா? இந்த எட்ஜி தான் வந்து சப்போர்ட். அதேமாதிரி பாருங்கள், நிறைய இடத்துல வந்து மார்க்கெட் அப்பாகி விடும், பெண்ட் ஆகிருக்கும், அப்பாகி டவுன் ஆகுது, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு. அதேமாதிரி பாருங்கள், மார்க்கெட் டவுன் ஆகி அப் ஆகுது, இந்த இடம் வந்து சப்போர்ட்டு. வெரி நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா? இது எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ஏரியானா ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து இப்போ இப்படி தான் வந்து எடுக்கணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள் அப் ஆகி டவுன் ஆகுதுல, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு ஓகேவா? அதனால் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை எடுத்து இந்த க்ரீன் கலர் பாடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் பாடியில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணோன்னே இந்த இடம் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? எப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து அப்ரோச் பண்ணுதோ நீங்கள் வந்து அப்போ ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா? பாருங்கள், இன்னும் இந்த ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து இன்னும் டச் பண்ணல ஓகேவா? இது வரையும் போயிருக்கு, ஆனால் வந்து டச் பண்ணல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் டச் பண்ணுதாங்க. ஓகே, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டச் பண்ணிட்டு ப்ரைஸ் ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து டவுன் ஆப்ஷன் போகும் ஓகேவா? பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸு ப்ரைஸ் வந்து டச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து டவுன் ஆப்ஷன் போவேன். அகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோஸ் ஆச்சுனாலும் வந்து டவுன் ஆப்ஷன் போகலாம். ஓ, என்ட்ரி வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்க கைஸ் ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணோடனே வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் தான் க்ளோஸ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணோடனே நீங்கள் வந்து டவுன் ஆப்ஷன் போனால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் தான் க்ளோஸ் ஆகும், ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகும் ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நான் ஒரு டவுன் ஆப்ஷன் போகிறேன். ஓகே, இப்போ வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன் ஓகேவா? பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பையர்ஸ் வந்து டச் பண்ணோடனே வந்து செல்லர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா? இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் தான் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஓகேவா? செல்லர்ஸ் ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சோடனே வந்து நான் வந்து அகைன் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன்
மேக்ஸிமம் வந்து இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் தான் க்ளோஸ் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் நாங்கள் டெலிகிராமில் டெய்லியும் குவார்டெக்ஸ் சிக்னல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியும் வந்து ப்ராஃபிட்டபிளான சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கணும். என்ன வந்து சொல்கிறேன், சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, ஓகேவா? இது வந்து யூஎஸ்டி பிடிடி மார்க்கெட். இதில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பக் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ வந்து பாருங்கள், மார்க்கெட் அப் ஆகி டவுன் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து இந்த க்ரீன் கலர் பாடியில் வந்து நம்ம லைனை ப்ளேஸ் பண்ணிடணும், ஓகேவா? இப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்படி ப்ளேஸ் பண்ணுறது, இந்த பாடியெலாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறது தப்பு, ஓகேவா? ஹையஸ்ட்டு பாடி எது அதுதான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும், ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண உடனே வந்து அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த லைனை வந்து டச் பண்ணதான்னு பார்க்கணும், ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த லைனை டச் பண்ணி பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும், ஓகேவா? ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும், ஓகேவா? இப்படி பிரேக் அவுட் பண்ணோடனே வந்து நம்ம வந்து டவுன் ஆப்ஷன் போகணும். டவுன் ஆப்ஷன் போனால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் ரெட் கலர் தான் க்ளோஸ் ஆகும், ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகும். ஓகே, இது வந்து 1 மினிட்ல யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெமோ யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்து லைவ் அக்கௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்றைக்கும் வந்து டெமோ தான் யூஸ் பண்ணணும். டெமோ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ப்ராஃபிட்டபுளாக ஆகினா மட்டும்தான் வந்து நீங்கள் உங்கள் ஒரிஜினல் காசை போட்டு நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணலாம். எடுத்த உடனே வந்து லைவ் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு.